அடுத்ததாக பரிசா குழுவினருடைய மனுஷா மனுஷா என்கின்ற ஜெயந்தனுடைய கதை நாடகமாக இங்கு அரங்கேற்றம் செய்ய இருக்கிறார்கள். அது தொடங்குவதற்கு முன்பாக நன்றி உரையை நிகழ்த்த நல்லு ஆர் லிங்கம் அவர்களை நன்றி உரை எடுத்து பேராசிரியர் ராமசாமி அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் நடுவர்களாக இருந்து நூல்களை தேர்வு செய்து கொடுத்த நடுவர்களுக்கும் நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருந்து விருதுகளை வழங்கி சிறப்பித்த கலைமாமணி நாசர் அவர்களுக்கும் இந்த அற்புதமான நிகழ்வை ஏற்பாடு செய்து நூல்களை சேகரித்து அதை விருது கமிட்டிக்கு அனைத்து நூல்களை தேர்வு செய்து விருதுகள் அனைத்தும் பொறுப்பையும் எடுத்துக்கொண்டு இந்த நிகழ்வு இவ்வளவு சிறப்பாக இங்கே நடத்தி கொடுத்திருக்கக்கூடிய அறிஞர் சீராளன் ஜெயந்தன் அவர்களுக்கும் மற்றும் பார்வையாளர்களாக வந்து கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை அனைவரின் சார்பிலும் ஜெயந்தன் விருது குழுவின் சார்பிலும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இங்கே விருதுகள் பெற்ற அனைத்து படைப்பாளிகளுக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிடணும். இந்த நாவல்களை தொகுத்து ஒரு குறுகிய காலத்தில் 2 தொகுப்புகளாக கொண்டு வந்திருக்கும். மிக முக்கியமாக ஜெயந்தன் கிட்ட நம்ம கவனிக்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நகைச்சுவை காட்சியில் ஒரு நாடகத்தில் தான் அனுபவம் ஒருத்தர் இப்படி டாக்டரா வக்கீலா விருதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்வி. அதே போல படைப்புலகத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயந்தன் படைப்பின் அனைத்து வகைகளிலும் எழுதியிருக்கிறார். சிறுகதை எழுதியிருக்கிறார், நாவல் எழுதியிருக்கிறார், கட்டுரை எழுதியிருக்கிறார், கவிதைகள் எழுதியிருக்கிறார், நாடகம் எழுதியிருக்கிறார். எல்லா பத்திரிகையிலும் அவர் எழுதியிருக்கிறார். இது இல்லாம ஒரு பத்திரிகையை நடத்திருக்கிறார், பத்திரிகை ஆசிரியராக ஒரு படைப்புலகத்தினுடைய அனைத்து பரிமாணங்களிலும் எல்லா கோணங்களிலும் இருந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான படைப்பாளராக இருந்திருக்கிறார். அவருடைய நாவல்களிலே நான் வாசித்த வரையில் எல்லாம் முழுக்க எல்லா நாவல்களையும் முழுமையாக வாசித்து இந்த புத்தகத்தை உருவாக்குவேன் என்ற அடிப்படையில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், அனைத்து நாவல்களும் பெண்களை மையப்படுத்திய நாவல்களாக இருக்கின்றன. ஏற்கனவே மேடையில் குறிப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அனைத்து படைப்புகளிலும் பார்த்தீங்கன்னா பெண்கள் மிக மிக முக்கியமான இடங்களை வகிக்கிறார்கள். மிக முக்கியமாக நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா, அந்த கதாபாத்திரங்களை இன்றைக்கு நாம் பெண்களினுடைய வாழ்வியல் முன்னேற்றங்கள் குறித்து என்னவெல்லாம் பேசுகிறோமோ எல்லாம் 70களில் அவர் பேசியிருக்கிறார் என்பது அங்கே கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுக்கு முன்பாகவே அவர் சிந்தனை எவ்வளவு முன்னோக்கி பயணித்திருக்கிறது, எவ்வளவு முற்போக்காக அவர் சிந்தித்திருக்கிறார் என்பதுதான் அதில் மிக முக்கிய சிறப்பாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஜெயந்தனுடைய நாவல்களை சோறு பதிப்பதன் வாயிலாக கொண்டு வந்ததும், மேலும் சோறு பதிப்பதன் வெளியிட்ட நீலகண்ட பிரம்மச்சாரிக்கு நூலுக்கு தோழர் கோவிந்த் சங்கர் அவர்கள் விருது அவருக்கு மீண்டும் ஒருவருடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லி, தோழர் ஜப்பான்ல இருந்து வந்திருக்காங்க விருது வாங்குறதுக்கு சொல்லும்போது ஒரு விருதுக்கான மதிப்பை எந்த அளவுக்கு அந்த படைப்பாளி கொடுக்கிறார் அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்க முடியுது. அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லி அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்விலே நாடகத்தை அரங்கேற்றிருக்கக்கூடிய நாடக குழுவினர் அனைவருக்கும் முன்கூட்டியே என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.